மீட்டப் போகிறீங்களா நீங்கள்? இந்த செலிப்ரேஷன் ஆஃப் பைக்கர்ஸ் மீட்டப் போகிறீங்களா? செத்த பயிலுங்களா, இப்படியாடா சந்துக்குள்ளே போவீங்க? அவன் உழப்பல் நம்பர் 1, நீ உழப்பல் நம்பர் 2. ஒருவேளை இங்கே இருக்கிற கேவிகே பேக்ஸாக இருக்குமோ? கூகுள் மாதாஜியை மட்டும் நான் நம்பவே மாட்டேங்க. இப்படி தவிக்க விட்டீங்களே சுரேஷ் அண்ணா. நல்ல வேலை லொக்கேஷன் அனுப்பிச்சிங்க, கோடானு கோடி நன்றி. எத்தனை தடவை பட்டாலும் நான் மட்டும் திருந்தவே மாட்டேன். எப்போ பார்த்தாலும் கூகுள் மாதாஜிட்டு தான் ஹெல்ப் கேட்பேன். பாய், தேங்க்யூண்ணா. சம்மந்தமே இல்லாமல் ஏர்போர்ட் ரோடுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க கைஸ். இவனுக்கு வேறு அவசரம் தெரியாமல் இப்போ தான் உருட்டிட்டு போவானுங்க. செலிப்ரேஷன் ஆஃப் பைக்கர்ஸ் 2022 வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீச் ரைடர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மீட்டப்பே முடிஞ்சிச்சு. What's up guys, once again welcome back to my channel. நான் உங்கள் TN37 Vega. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா VSK ஆட்டோஸ், அதாவது சுரேஷ் அண்ணா இருக்கார் இல்லைங்களா. ஸோ அவரை பார்க்க தான் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா செலிப்ரேஷன் ஆஃப் பைக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பைக்கர்ஸை வந்து இன்வைட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அதை பார்க்க தான் போகிறோம். ஸோ கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேவிகே பேக்ஸ் அப்படிங்கிற லொக்கேஷன் தான் மீட்டப் அப்படிங்கிற மாதிரி நான் அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பார்த்தேன். பட்டு கூகுள் மாதாஜிட்ட கேட்கும்போது 3 கேவிகே பேக்ஸ் இருந்தது. ஸோ கரெக்டாக எனக்கும் எந்த லொக்கேஷனே தெரியல. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவினாஷ் ரோட்டில் தான் இருக்குது. சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவினாஷ் ரோட்டில் தானே இருக்குது, எப்படினாலும் நம்ம போய் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நான் நேற்றே இந்த மீட்டப் போகணும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேங்க. ஆனால் பட் என்றைக்குன்னு தெரியாமல் அப்படியே கவுந்தடிச்சு தூங்கிட்டேன். அப்புறம் காலைல எழுந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா கேவிகே பேக்ஸ் 10:30 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. தடாலடியாக கிளம்பி இப்போ சீக்கிரமாக போயிட்டுருக்குறோம். ஸோ நம்ம வீடு வந்து அவினாஷ் ரோட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் லொக்கேஷன் பார்க்கும்போது இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 6 கிலோமீட்டர் இல்லைனா 11 கிலோமீட்டருங்க மாதிரி தான் காட்டுது. ஸோ பக்கம் தான் பேஸாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா முன்ன பின்ன கொஞ்சம் டைம் வேரி ஆகும் இல்லையா. ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை, அட்லீஸ்ட் 10:45 டெஸ்டினேஷன் ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நேற்று தாங்க ஸ்டோரிலாம் பார்த்தேன். ஸோ சதீஷ் ப்ரோ ஸ்டோரி போட்டிருந்தார், அதாவது ஹார்ட் ரேசர் ஆட்சி இருக்கார் இல்லைங்களா. ஸோ அவரோட ஸ்டோரி போட்டிருந்தார். இந்த மாதிரி VSK அவர் வந்துட்டு சேலமில் வந்து மீட்டப் இப்போ தான் முடிஞ்சு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி பார்த்தேன். நம்ம கேவிகே பேக்ஸ் தாங்க போயிட்டுருக்கோம். ஒரு கேவிகே பேக்ஸுக்கே வழியாக காணும், இதில் 3 கேவிகே பேக்ஸ் வேறு. ஆபீஸாக சொல்ல போனால் நமக்கு இந்த மாதிரி தேடுறதே வேலையாக போச்சுங்க. லாஸ்ட் டைமும் இந்த மாதிரி தான் அதிச்சார ஒரு வாரமாக தேடினோம். இதேமாரி தான் இன்றைக்கும் கேவிகே பேக்ஸாக 3 பேக்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொரு கேவிகே பேக்ஸாக தேடணும் மாட்டிருக்கு. வழக்கம் போல் நம்ம லேட்டு தாங்க, எப்போவுமே லேட்டு தான். நல்ல வேலை அவங்களும் கொஞ்சம் லேட்டாக வந்தால் பரவாயில்லாமல் இருக்கும். இன்கேஸ் அவங்க சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், நமக்கு டாட்டா குட் பை சொல்லிட்டு போயிடுவாங்க. கேவிகே பேக்ஸ்ன்னு போட்டாங்க, ஆனால் கரெக்டாக எந்த ஏரியான்னு போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். கரெக்டாக கண்டுபிடிச்சி போகிறதுக்கு நல்லா இருந்திருக்கும். இப்படி தவிக்க விட்டீங்களே சுரேஷ் அண்ணா. இன்றைக்கி சண்டேங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவினாஷ் ரோட்டில் கூட்டமே இல்லைங்க. இல்லைன்னா அதர்வைஸ் கண்டிப்பாக பங்கமான கூட்டமாக இருக்கும் காலங்காத்தால். ஆக்சுவலாக ஆல்ரெடி அங்கேயே ஒரு கேவிகே பேக்ஸை தாண்டிட்டோம். பட்டு நம்ம பாய்ஸ் பேர் இந்த சந்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க, வாங்கினா இந்த சந்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை இங்கே இருக்கிற கேவிகே பேக்ஸாக இருக்குமோ அப்படி தான் நினைக்கிறேங்க. ஏன்னா இங்கே ஒரு கேவிகே பேக்ஸ் இருக்குது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு எக்ஸாக்டான லொக்கேஷன் தெரியல. சார் நீங்கள் மீட்டப்புக்கா சார் போகிறீங்க? மீட்டப் போகிறீங்களா நீங்கள்? இந்த செலிப்ரேஷன் ஆஃப் பைக்கர்ஸ் மீட்டப் போகிறீங்களா? இல்லை ஓகே. Even I'm just searching for it. It is happening in KVK bags actually. People from Chennai they are just inviting all the bikers because they are just conducting an event in Chennai. So from all the way they are just coming and they are inviting all the bikers. I thought you are also coming or joining with them. So that's why I just asked you. Actually, I'm going to Inshot Foundation. Okay. From there I will be going to Valparai. Okay. So you are from Coimbatore only? No, Bangalore. Okay. Right safe. Coimbatore sir. இது Yamaha sir, Yamaha FZ. Okay sir, bye. Catch you then. Thank you sir. Guys,
நம்ம பாய்ஸ் மாதிரி உழப்பெல்லாம் எங்கேயோ பார்க்க முடியாதுங்க. இந்த BMW பார்த்துட்டு சுரேஷ் அண்ணா தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை சம்மந்தமே இல்லாமல் ஏர்போர்ட் ரோடுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் தான் போயிட்டு திரும்ப வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது அவர் கேங் இல்லை, வேறு யாரோன்ட்டு. பாவங்க அந்த மனுஷன் ஈஸியாக அவங்க போயிட்டு வால்பாறை போகிறாரு. அவரை பிடிச்சி சார் நீங்கள் செலிப்ரேஷன் ஆஃப் பைக்கர்ஸ்க்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஒரு கேவிகே பேக்ஸை தாண்டிட்டோம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைவேஸில் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் கண்டிப்பாக நடக்கும்னு ஒரு ஹோப்பில் போயிட்டுருக்கோம். ஸோ கைஸ் அப்படியே பாரத் பெட்ரோல் பங்க்கில் ஃபியூல் போட்டாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனால் இருப்பாங்களோ இல்லையான்னு வேறு தெரியாத நிலைமைக்கு ஆகி போச்சுங்க. நான் நம்பி நான் அப்படி வேற போயிட்டு வந்து பார்த்தா சரியான பல்பு. நானும் அப்படியே நினச்சிட்டேங்க, ஒரு வேளை லைக் அவங்க இங்கேருந்து லைக் பைக்கர்ஸ்லாம் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி நானும் தப்பாக இடம் போட்டேன். ஒரு 2 பேர்த்திட்டையும் ஒன்று சொல்லட்டா, அவன் உழப்பல் நம்பர் 1, நீ உழப்பல் நம்பர் 2. கைஸ் கண்டிப்பாக இந்த கேவிகே பேக்ஸாகவும் இருக்காது. ஏன்னா அங்கே ஒன்றும் பார்த்துட்டோம், அதுவும் இல்லை, 2ஆவதும் இல்லை, 3ஆவதும் ஒன்று இருக்குது. ஸோ அங்கேயா தான் இருக்கும். ப்ரோ இந்த மீட்டப் எங்கே ப்ரோ நடக்குது? ப்ரோ மீட்டப்புங்களா? சேலம் ரோடு இருக்குல்லங்க. சேலம் ரோடு? ஆமாம் ஆமாம் ப்ரோ. அங்கே முன்னாடி கேவிகே பேக்கரி ப்ரோ. ப்ரோ லொக்கேஷன் மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சி விட்றீங்களா? வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுடுறோம் ப்ரோ. கிளம்ப போகிறாங்களா? ஆமாம் ப்ரோ, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரி ஓகே, எனக்கு லொக்கேஷன் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க, நான் லொக்கேஷன் அனுப்பிச்சுடுறேன். ஓகே. கைஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க கைஸ். மகேஷ் இதை பாரு கைஸ். ஒரு வழியாக நம்ம தோஸ்த் இன்னசென்ட் ரைடர்கிட்ட வந்துட்டு லொக்கேஷன் கேட்டு போயிட்டுருக்கோம். ஸோ லைக் 4 minutes 1.8 kilometers தான் காட்டுச்சு. சட்டனாக போயிடலான்னு நினைக்கிறேன். கைஸ் இவனுக்கு வேறு அவசரம் தெரியாமல் இப்போ தான் உருட்டிட்டு போவானுங்க. செத்த பயிலுங்களா, இப்படியாடா சந்துக்குள்ளே போவீங்க? ஆனால் கைஸ் உண்மையை சொல்கிறேங்க, வாழ்க்கையில் கூகுள் மாதாஜியை மட்டும் நான் நம்பவே மாட்டேங்க. எத்தனை தடவை பட்டாலும் நான் மட்டும் திருந்தவே மாட்டேன். எப்போ பார்த்தாலும் கூகுள் மாதாஜிட்ட தான் ஹெல்ப் கேட்பேன். ஏன்னா கூகுள் மாதாஜிட்ட கேட்டேங்க, 3 கேவிகே பேக்ஸ் காமிச்சது. 3 கேவிகே பேக்ஸும் போய் பார்த்துட்டு வந்துட்டு எங்கேயுமே இல்லை மீட்டப்பு. கைஸ் ஆனால் இந்த ரோட்டில் ஒரு கேவிகே பேக்ஸ் இருக்குங்கிறது என்னால் நம்பவே முடியலைங்க. நானும் இந்த ரோட்டில் நிறையா தடவை போயிட்டு வந்திருக்கேன். ஒரு தடவை கூட அது கேவிகே பேக்ஸுங்கிற போர்டை கூட நான் பார்த்ததில்லை. அப்பா பைக்கர்ஸ் மீட்டப் பயங்கரமாக நடந்துகிட்ருக்கே. நிறைய பேர் வந்திருக்காங்க. கேவிகே பேக்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட். முதல்ல கூகுள் மாதாஜிட்ட சொல்லி இந்த லொக்கேஷனை ஆட் பண்ண சொல்லணுங்க. மீட்டப்பே முடிஞ்சிச்சு. லொக்கேஷன் தெரியலைங்க. ஆமாம் நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? ஓகே. மீட்டப் முடிஞ்சா? போயிட்டுருக்கா? ப்ரோ ஹாய். அண்ணா பாய், தேங்க்யூண்ணா. பார்ப்போண்ணா, சென்னையில் மீட் பண்ணோம். ஆமாம் கிளம்புறோம் சார். பாய். பாய். பார்க்கலாம். பாய். கண்டிப்பாக. நல்ல வேலை லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்டீங்க. சரி பார்ப்போம். பாய். நல்ல வேலை லொக்கேஷன் அனுப்பிச்சிங்க, கோடானு கோடி நன்றி. சரி ப்ரோ பாய். ஸ்பைடி ப்ரோ பாய். பாய் பாய். பார்ப்போம் ப்ரோ. பாய் பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. ப்ரோ நான் கிளம்புறேன். பாய். பாய். பார்ப்போம். கண்டிப்பாக வரேன். நீங்கள் கூப்பிடுங்க, நான் பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த அலைன் மட்டும் அரேஞ்ச் பண்ணி விடுங்க. தலைவா எங்கள் வீட்டுக்கு போக வேண்டியதான். வாங்க, எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது. ஓகே கைஸ், மீட்டப் முடிஞ்சு. ஸோ தளி மாறி போயிட்டேன். எப்படியோ கண்டுபிடிச்சி வந்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ப்ரோ பாய். பார்ப்போம்.
சரி வாங்க போகலாமா? ஓகே கைஸ், ஸோ ஒரு வழியாக மீட்டப் முடிஞ்சு 3-4 VK பேக்ஸை போய் கடைசியாக நல்ல வேலை நம்ம இன்னசென்ட் பைக்கர் புண்ணியத்தில் எப்படியோ VK பேக்ஸை கண்டுபிடிச்சி நம்ம பைக்கர்ஸ் அப்படியே எல்லாத்தையும் பார்த்தாச்சு. சீரியஸாக நல்லா இருந்ததுங்க. நிறைய பேர்த்துக்கு ஆக்சுவலாக நம்மளெல்லாம் தெரிஞ்சிருக்கு. பரவாயில்ல, நல்ல விஷயம். ஸோ செலிப்ரேஷன் ஆஃப் பைக்கர்ஸ் 2022 வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீச் ரைடர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரேஸ் ட்ராக் சென்னையில் வந்து நடக்குது. கண்டிப்பாக நானும் அங்கே அவைலபிளாக இருப்பேன். ஸோ நீங்கள் யாராவது வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்தே சென்னைக்கு போகலாம். ஏன்னா நான் சென்னைக்கு இது வரைக்கும் போனதே இல்லைங்க. ஒரே ஒரு தடவை என் காலேஜ் கவுன்சிலிங்க்கு மட்டும் போனேன். அதுக்கப்புறம் நான் சென்னையில் எங்கேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்லை. ஸோ கண்டிப்பாக நானும் சென்னை போவேன். ஸோ நீங்களும் வாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. So thanks for watching my video. Signing off to Intercom biker. Catch you again in the next vlog. Bye bye.